Hi, hello friends. Now you are watching TATRAX. இந்த வீடியோவில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம பைத்தான் அப்ளிகேஷனை பிசியில் டவுன்லோட் பண்ணியிருப்போம். இப்போ பைத்தான் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸில் டைப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எதை பார்க்க போகிறோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கீழே வந்து லைக் பட்டன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவு உங்கள் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைத்தான் கற்றுக்க போகிறோம். ஆனால் ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு காரை வாங்கியிருக்கோம், அது ஏன் வாங்குகிறோம்? நம்ம லாங் டிரைவ் அது மாதிரி போகிறதுக்காக நம்ம கார் வாங்குவோம். அதே தான் இப்போ பைத்தானை வந்து நம்ம ஏன் ஒரு சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டியூட்டோரியலில் அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னா, ஒய் பைத்தான் யூஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் எல்லா இடத்துலையும் பைத்தான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அது அந்த பிடிஎஃப்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பைத்தானோட ஃபாதர் யாருன்னா குவான் ரூசம் அப்படின்றவர் தான் அவரோட ஃபாதர். ஓகேவா? அடுத்தது பைத்தான் வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து என்னென்னா 1991. அப்போ வந்து பைத்தானை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்ன வந்திருக்குன்னா, பைத்தான் இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பைத்தான் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் ஆகிட்ட ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிறது ஒன்று என்னென்னா பைத்தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து கோட் ஆர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த கோடு வந்து இப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கோடை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எந்த இப்போ C++ எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா, கம்பைலர் வந்து கோடை வந்து 0 சவுண்ட்ஸாக மாற்றும். இப்போ பைத்தானில் வந்து என்ன எடுத்துக்கலாம், இன்டர்பிரேட்டர் வந்து என்னென்னா கோடை வந்து ரன் பண்ணி அதை வந்து 0 சவுண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறாங்க. பைத்தான் அப்ளிகேஷன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து பைத்தானை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எது அந்த அப்ளிகேஷன்னா, கூகுள், இன்ஸ்டாகிராம், இப்போ நம்ம பார்க்குற எல்லா கூகுள், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி உள்ள அப்ளிகேஷன்லாம் வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு அந்த மாதிரி உள்ள கோடிங்கில். ஓகேங்களா? அடுத்தது பைத்தான் கோடை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது, அதை வந்து இந்த பாயிண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஐடியல் விண்டோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஐடியல் விண்டோன்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டா அது வந்து என்ன ஷோ ஆகும்னா, ஷெல் விண்டோ வந்து ஷோ ஆகும் நம்மளுக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னா, லெஃப்ட்டில் வந்து லெஃப்ட்டு அந்த சைடு வந்து என்னென்னா ஒரு ஃபைல் பட்டன் வந்து இருக்கும். அது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சம் கேட்டகரிஸ்லாம் வந்து ஷோ பண்ணும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நியூ ஃபைல் அப்படின்னு வந்து கொடுக்கணும். நியூ ஃபைல் கொடுத்தா அதுதான் நம்மளுக்கு வந்து என்னென்னா மைன் விண்டோ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த கோடை வந்து டைப் பண்ணிடணும் அந்த மைன் விண்டோவில் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபைல் பட்டன் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேட்டகரி ஷோ ஆகும்ல, அதில் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு என்னென்னா அந்த நேம் கொடுத்துடணும். அந்த ஃபைல் நேம் நம்ம விருப்பம் தான் ஃபைல் நேம். இப்போ எஸ் அது மாதிரி கொடுத்துட்டோம்னா அதை கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணிடணும். என்டர் கிளிக் பண்ணோன்னே அடுத்தது ரன் பட்டன் டாப் ரைட்டில் வந்து என்ன ரன் பட்டன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கோடு வந்து ரன் ஆகும். ரன் ஆனதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ரன் ஆனோன்னா அது கீழே வந்து என்னென்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் 3வது ஆப்ஷன் என்னென்னா ரன் மாடியூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணனா கோடு வந்து ரன் ஆகும். அது ரன் ஆகி அந்த அவுட்புட் வந்து எதில் ஷோ ஆகும்னா, ஐடியல் விண்டோவில் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஷோ ஆகும். அடுத்தது ஏதாச்சும் ராங்காக இப்போ நம்ம கோடு வந்து தப்பாக டைப் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து என்னென்னா ரெட் கலர் வந்து இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன், இதே மாதிரி இப்போ இந்த இது தப்பாக இருக்குன்னா அந்த சைடு வந்து என்னென்னா ரெட் கலர் வந்து ஒரு பார் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அந்த இதை கலர் பண்ண இடத்த. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது. பைத்தான்லேருந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் மூலம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு மூலம் சொல்லிக்கிறேன். பிரிண்ட் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட்டுக்கு அடுத்ததாக 2 கேர்லி பிரேஷன் இருக்கும். அந்த கேர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம எதை டைப் பண்ணுறோமோ அதை வந்து ஐடியல் விண்டோனா அவுட்புட் விண்டோ இருக்குல்ல, அதை வந்து அந்த அவுட்புட் விண்டோ வந்து அந்த நம்ம எதை டைப் பண்ணுறோமோ அது அப்படியே ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் TATRAXன்னு 2 கேர்லி பிரேஸ்க்கு நடுவில் டைப் பண்ணுறேன்னா அதை அப்படியே ரன் மாடல்ஸ் கொடுத்தோன்னா அது அப்படியே ரன் ஆகி என்ன பண்ணணும்னா அந்த ஐடியல் விண்டோக்கு வந்துடும். அது அப்படியே ஷோ ஆகும். பைத்தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து ஷெல் விண்டோவில் இருக்கோம். இப்போ ஃபைலில் போய் நியூ கொடுத்தோன்னா நம்ம வந்து மைன் விண்டோக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து மேக்ஸிமம் சைஸ் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன சின்டாக்ஸ் பார்க்க போனோம்னா, பிரிண்ட்டு வித்து ஸ்ட்ரிங்கு அந்த சின்டாக்ஸ் இதில் பார்க்கலான்னு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த சின்டாக்ஸ் வந்து என் வீடியோ டாப்பில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கோட் டைப் பண்ணால் தான் நம்மளுக்கு சரியான அவுட்புட் வரும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட்டுக்காக பிரிண்ட்டு இங்கன்னா வர ஒன்றும் இல்லை, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD A to Z அந்த மாதிரி இல்லை 1 to 100 அது மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம ஷோ ஆகும். எது அந்த டபுள் கொட்டேஷனில் எதை கொடுக்குறோமோ அது அப்படியே ஷோ ஆகும். அதுதான் ஸ்ட்ரிங்குங்குவாங்க. இப்போ அதுக்குள்ளே
சின்டாக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட்டு டைப் பண்ணுறேன். பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ 2 கேர்லி பிரேஸ் கொடுத்துக்கலாம். டபுள் கொட்டேஷன் ஒன்று. இப்போ நான் எதை டைப் பண்ணுறேனோ அப்படியே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AA கொடுக்குறேன், AAA கொடுத்துட்டேன். ஒரு கொட்டேஷன், ஒரு கேர்லி பிரேஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது அப்படியே வந்து அவுட்புட் ஷோ ஆகும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த இதை போய் சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்துருவோம். ஏதாச்சும் ஒரு நேம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபைல் நேம் வந்து என்னென்னா PO அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் வச்சிடுறேன். சேவ் ஆயிரும். சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரன் மாடல்ஸ் கொடுப்போம். ரன் மாடல் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் ஷோ ஆயிருக்கு. பார்த்தீங்களா? அங்கே AAA கொடுத்துருப்பேன், அது இங்கே ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அந்த விண்டோக்கு வந்துடும். மறுபடியும் வந்துச்சு. இப்போ செகண்ட் டைப் எப்படின்னா, பிரிண்ட் பண்ணுவோம் ஒரு வேரியபிளை வச்சு. வேரியபிளுக்குள்ள சின்டாக்ஸை நான் மேலே கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேரியபிள்னா எப்படின்னா, ஒரு A to Z வந்து வேரியபிள் அப்படிவாங்க. ஃபஸ்ட்டு வேரியபிள் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேரியபிள்னா A to Z வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். அது எந்த கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்தில் வந்து 1 2 3 வரலாம், ஆனால் ஸ்பெஷல் கேஸ் வரக்கூடாது. ஆனால் வேரியபிளுக்கு முன்னாடி 1 2 3 வந்தால் அது வேரியபிள் கிடையாது. அது வந்து எரர் வந்து காட்டிடும். ஒரு ABCD அது மாதிரி உள்ளதை நீங்கள் வேரியபிளாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு டைப் பண்ணி கேட்டுருக்கீங்களேன். இது ஒரு வேரியபிள். இப்போ ஈக்குவலு. இப்போ ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ லெவல் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்க பார்த்தீங்களா? இப்போ இது ஒரு வேரியபிள் எப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஏ வந்து எப்படின்னா, இருக்குல்ல, ஏ வந்து வேரியபிள், ஈக்குவல் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லெவல் வந்து என்னென்னா வேல்யூ. ஓகேவா? இப்போ லெவல் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா ஏக்குள்ளே இருக்குது. இது பேர் தான் வேரியபிள். இப்போ அப்படியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கர்லி பிரேஸ், டபுள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா டபுள் கொட்டேஷன் கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ ஸ்ட்ரிங்னா என்ன, அது என்ன கொடுக்கணும் அது அப்படியே ஷோ ஆகுமா, அதனால் டபுள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. வெறும் ஏன் கொடுக்கணும். ஏன் கொடுத்துட்டேன். இப்போ கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம்ல, மறுபடியும் இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். மறுபடியும் அவுட்புட் வந்துருக்குல்ல. ஏல வந்து என்ன கொடுத்துருப்பேன், ஏல வந்து 11 கொடுத்துருப்பேன். அந்த லெவல் வந்து ஷோ இதில். இது செகண்ட் டைப். இப்போ தேர்ட் டைப் என்னன்னு பார்ப்போம். தேர்ட் டைப் எப்படின்னா, இப்போ வேரியபிளையும் ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து கொடுக்குறது தான் இந்த தேர்ட் டைப். ஓகேங்களா? அதோட சின்டாக்ஸ் நான் மேலே கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கோட் டைப் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பின்னு கொடுக்குறேன். ஈக்குவல் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். பி வந்து என்னென்னா வேரியபிள். இப்போ வேல்யூ 12 கொடுக்குறேன். இப்போ ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். என்ட்ரு கொடுத்துடலாம். பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஒரு கர்லி பிரேஸ், டபுள் கொட்டேஷன். இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுப்போம். ஏன்னா ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் வேரியபிள் கொடுக்க போகிறோம், அதனால டபுள் கொட்டேஷன். இப்போ ஸ்ட்ரிங் ஏதாச்சும் டைப் பண்ணுவோம். சம்மன் டைப் பண்ணுறேன். சம்மன் டைப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து செப்பரேட் பண்ணும் இல்லையா, அதனால செப்பரேட் ஆப்ரேட்டர் கமாவை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கமாவை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஒரு வேரியபிள் பியை முடிச்சுட்டு அந்த கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், எடிட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன, மறுபடியும் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கூட ரன் பண்ணிட்டா அந்த அவுட்புட் பார்ப்போம். சம்மு வந்திருக்கு. ஒரு கொட்டேஷன் இது கமா வந்திருக்கு. அப்படியே என்ன வந்திருக்கு, 12 வந்துருக்கு. கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கா? சரி. இப்போ மறுபடியும் நம்ம அந்த இதுக்கு போய்க்கும். வந்துச்சு. இது ஃபோர்த்து டைப் என்னன்னு பார்க்குறேன். ஃபோர்த்து டைப் எப்படின்னா, ஸ்ட்ரிங்கு வேரியபிள் எக்ஸெட்ரா அதே மாதிரி போய்ட்டுருக்கோம். அதோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா நான் வீடியோ டாப்பில் கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. இப்போ எப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும்.
வேரியபிள் க்யூன்னு வச்சுக்கலாம். க்யூ ஈக்குவல் டு 99 என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்ட் டைப் பண்ணேன். பிரிண்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேர்லி பிரேஸு ஏதாச்சும் லூப்புன்னு டைப் பண்ணிக்கிறேன். லூப் டைப் பண்ணியாச்சு. அதை மூடிக்கலாம். அடுத்தது கமா கொடுத்தாச்சு. இப்போது வேரியபிள் என்ன கொடுக்கலாம்? கியூ கொடுத்தாச்சு. கியூ கொடுத்துட்டு கமா போட்டு பூ அப்படி சும்மா ஒரு நார்மலாக டபுள் கொட்டேஷனில் அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டு மறுபடியும் ஒரு வேரியபிள் மறுபடியும் அந்த கியூவை கொடுத்துக்கலாம். அதே வேரியபிள் எத்தனை வேரியபிள்னு கிரியேட் பண்ணலாம். நான் அதே வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே வேரியபிள் கியூவை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கேர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் எடிட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு ரன் கொடுத்துறேன். ரன் ஆகிடுச்சு. கோடு வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா? லூப்பு 99 கொடுத்தேன். 99 வந்துச்சு அவுட்புட்டில். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ப்ரீஃபாக போனால் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் சண்டே நம்ம என்னென்னா டெக் வீடியோ போடலான்னு இருக்கோம். டெக் வீடியோனா வேறு எதுவும் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம் வளர்ந்துட்டே இருக்குல்ல, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். சண்டே அது டைம் வந்துடும். அதனால் அந்த வீடியோ நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் கற்றுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவு உங்கள் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறேன். Thank you for watching. Bye for everyone.